பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும், பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும், உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும், புணர்ந்தன பிரியும், பிரிந்தன புணரும், உவப்பன வெறுப்பாம், வெறுப்பன உவப்பாம். பட்டினத்து சுவாமிகள் சொன்ன வாழ்க்கை தத்துவம்தான் இது. இந்த உலகில் பிறக்கும் எல்லா உயிரும் ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும். அதுபோல் இறந்த உயிர்கள் அனைத்தும் தாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மறுபடியும் ஜனனம் எடுக்கும். இந்த நீதியிலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது என்று கூறுகிறார். காலையில் தோன்றும் சூரியன் மாலையில் மறைவான், மீண்டும் மறுநாள் தோன்றுவான். இத்தத்துவம் உலகில் எல்லா இயக்கங்களுக்கும் பொருந்தும் என்று கூறுகிறார். சந்திரன் பூரண நிலவாய் காணப்பட்டாலும் அடுத்த நாள் முதற்கொண்டு தேய்ந்து சிரித்து கொண்டே வந்து முடிவில் அமாவாசையாக ஒன்றுமில்லாமல் காட்சி தரும். அந்த அமாவாசை சிறிது சிறிதாக வளர்ந்து வளர்ந்து வளர்ப்பறை பூரண சந்திரனாக காட்சியளிக்கும். அதுபோல பணக்காரன் ஏழையாவதும் மீண்டும் பணக்காரன் ஆவதும் இந்த உலகின் நியதி. வளர்வதும் தேய்வதும் மீண்டும் வளர்வதும் இயற்கையின் நிகழ்வே என்று கூறுகிறார். மனிதனுக்கு மட்டும் மறக்கும் ஆற்றல் இல்லாதிருந்தால் அவன் இந்நேரம் பைத்தியம் பிடித்தல்லவா அலைந்திருப்பான். எத்தனை சம்பவங்களை தான் அவன் நினைவில் வைத்துக் கொண்டிருப்பது. சில முக்கிய சம்பவங்கள் மட்டுமே கல்லின் மேல் எழுத்தாக நிலைத்து நிற்கின்றன. உணர்ந்தவை எல்லாம் வயது ஆக மறந்து கொண்டே வரும். அப்படி மறந்த சம்பவங்களில் சில பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும், பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும், உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும், புணர்ந்தன பிரியும்,